நண்பர்கள் அனைவரையும் டிஸ்கவர் யுவர் செல்ஃப் சேனல் சார்பாக வரவேற்கின்றேன். எங்களுடைய டிஸ்கவர் யுவர் செல்ஃப் சேனலில் போட்டித் தேர்வுகளுக்கு உங்களை எவ்வாறு தயார்படுத்துவது என்பதை பற்றிய பதிவுகள் தான் தொடர்ந்து பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக டிஆர்பி காமர்ஸ்க்கு தேவையான பதிவுகள் தொடர்ந்து பதிவிட்டுக்கிட்டே வரோம். இன்றைக்கி நம்ம சாப்டர் நம்பர் 3ல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸில் ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் எப்படி தயார் பண்ணணும், அந்த போட்டித் தேர்வுக்கு என்னென்ன மாதிரிலாம் கேள்விகள் இருக்கும், அதுக்குரிய டிப்ஸ் தான் தொடர்ந்து வழங்க இருக்கிறோம். ஏற்கனவே எங்களுடைய பதிவுகளில் ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டுக்கு முன்னால் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், ரேஷியோ அனாலிசிஸ், மார்க்கெட்டிங், அட்வர்டைஸ்மெண்ட் போன்ற பாடங்களுக்கான டிப்ஸும் நாங்கள் ஏற்கனவே கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இப்போது நம்மளுடைய இந்த பதிவில் ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அந்த ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டுக்கு எப்படி நம்ம இந்த டிஆர்பி காமர்ஸ்க்கு தயார் செய்வது என்பதை பற்றிய முழு பதிவை பாருங்கள். ஸ்கிப் செய்யாமல் பாருங்கள், முழுமையாக பாருங்கள். பேனா பென்சில் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த கீ பாயிண்ட்ஸை நோட் பண்ணிவிட்டு நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தரவாக இருக்கும். வாருங்கள் நண்பர்களே, நம்மளுடைய முழுமையான பதிவிற்கு செல்லலாம். பதிவுக்குள்ளே செல்கிறதுக்கு முன்னால் எங்களுடைய டிஸ்கவர் யுவர் செல்ஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே தர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள். வாருங்கள் நண்பர்களே, நம்முடைய பதிவுக்குள் செல்லலாம். முதல்ல ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் இஸ் எ ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர்டு டு அனலைஸ் த ரீசன் ஃபார் சேஞ்சஸ் இன் த ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் எ கம்பெனி பிட்வீன் டூ பேலன்ஸ் ஷீட். இட் இம்ப்ளைஸ் சோர்சஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் ஃபார் எ ஸ்பெசிஃபிக் பீரியட். வேறு ஒன்றும் இல்லைங்க. இந்த ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா சேஞ்சஸ் இன் த ஒர்க்கிங் கேபிட்டல். நமக்கு தெரியும், ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னா கரண்ட் அசட்ஸுக்கும் கரண்ட் லயபிலிட்டிஸுக்கும் உள்ள டிஃபரன்சஸ். டு மீட் ஷார்ட் டேர்ம் சால்வன்சி பொசிஷன்ஸ், வெதர் வி ஆர் ஏபிள் டு பே ஆஃப் ஷார்ட் டேர்ம் டெப்ட். குறுகிய கால கடன்களை நம்மளால் அடைக்க முடியுமா இல்லையா, அல்லது ஒர்க்கிங் கேபிட்டல் நீட்ஸை நம்மளால் ஃபுல்ஃபில் பண்ண முடியுமா அப்படின்றத பற்றி தான் இந்த ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். உங்களுக்கு தெரியும், ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னா கரண்ட் அசட்ஸ் மைனஸ் கரண்ட் லயபிலிட்டிஸ். த தம்ப் ரூல் ஃபார் சச் ஒர்க்கிங் கேபிட்டல் இஸ் 2:1. இதை நீங்கள் மறக்காமல் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கரண்ட் அசட்ஸ் 2 மடங்கும் கரண்ட் லைபிலிட்டிஸ் 1 மடங்கும் இருந்தால் தான் இந்த குறுகிய கால கடன்களை நம்மளால் செலுத்த முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் சேலரி பெய்டு டு எம்ப்ளாயீஸ், அதெல்லாம் டிலே பண்ணக்கூடாது. அப்புறம் ஸ்டாக் பர்ச்சேஸ் பண்ணுறது, இந்த மாதிரி கரண்ட் அசட்ஸுக்கும் கரண்ட் லயபிலிட்டிஸுக்கும் உள்ள டிஃப்ரென்சஸை பற்றி தான் இந்த ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் சொல்லும். சுருக்கமாக சொன்னோம்னா, இட் இஸ் ப்ரிப்பேர்ட் டு எக்ஸ்பிளைன் த சேஞ்சஸ் இன் த ஒர்க்கிங் கேபிட்டல் பொசிஷன்ஸ் ஆஃப் எ கம்பெனி. இதான் சரி. அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, டு நோ த ரீசன் ஃபார் த சேஞ்சஸ் இன் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பிட்வீன் 2 பீரியட்ஸ். அந்த 2 பீரியடுக்குள்ள ஃபைனான்ஸ் பொசிஷன் எப்படி மாறுது, ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரீவியஸ் இயர்ஸுக்கும் கரண்ட் இயர்ஸுக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ். டு மேக் யூஸ் ஆஃப் லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் நீட்ஸ் அண்ட் ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஷியல் நீட்ஸ். எப்படி நம்மளுடைய குறுகிய கால பண தேவையும் லாங் டேர்ம் பண தேவையும் நம்ம சமாளிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இதில் உள்ள, நான் சொன்ன மாதிரி அந்த 2 காம்பனன்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சோர்சஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ், வேர் இட் கம்ஸ், 2 அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ், அதனுடைய எப்படி அந்த ஃபண்ட்ஸை நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்குறோம். இதில் இந்த சோர்சஸ் அப்படின்னா 2 விதமான சோர்சஸ் இருக்குது. ஒன்று ஃப்ரம் ஓனர்ஸ் அண்ட் அனதர் ஒன் ஃப்ரம் அவுட் சைடர்ஸ். என்னென்ன மாதிரிலாம் ஃபண்டு வருது அப்படிங்கிறது. அப்ளிகேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, நம்ம என்னென்ன மாதிரிலாம் கரண்ட் அசட்ஸை டிப்ளாய்ட் பண்ணுறோம், அடுத்து ஃபிக்ஸட் அசட்ஸுக்காக என்னென்ன செலவழிக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவு. அதுக்கு முன்னால் நம்ம சின்ன டிஃப்ரென்சஸ் பார்த்துடலாம். கேஷ் ஃப்ளோவுக்கும் ஃபண்ட் ஃப்ளோவுக்கும் என்ன டிஃப்ரென்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கணும். கேஷ் ஃப்ளோ இஸ் அ மணி அவைலபிள் இன் ஃபிசிக்கல் ஃபார்ம் அஸ் அ கரன்சி அண்ட் ஈக்குவலன்ட் கேஷ் ஃபார் எ கிவன் பீரியட். பணம் நமக்கு உண்மையிலே வந்திருக்கணும். அப்படி வந்தால் மட்டும்தான் இந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் எடுத்துக்குவோம். ரெண்டாவது, இந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் எதுக்கு நமக்கு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, டு நோ த கேஷ் பொசிஷன் சேஞ்சஸ் எப்படி இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறோம். அடுத்து, டு நோ த ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பொசிஷன், கேஷ் பொசிஷன்ஸ் ஆஃப் எ கம்பெனி. அடுத்து, டு நோ லிக்விடிட்டி பொசிஷன் ஃபார் எ ஷார்ட் டேர்ம் அண்ட் இட் ஹெல்ப்ஸ் ஃபார் கேஷ் பட்ஜெட். இது ஃபுல்லாக இந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸினுடைய அட்வான்டேஜஸ் அல்லது டிஃப்ரென்சஸ்ன்னு எடுத்துக்கலாம். இதிலிருந்து எப்படி ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் மாறுது அப்படின்னா, ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் இஸ் மணி ஆஃப் ஆல் ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ், எல்லாமே எல்லா விதமான ஃபண்ட்ஸும். ஸோ இட் இஸ் எ பிக் ஃபண்ட் அப்படின்னா இட் இன்க்ளூட்ஸ் கேஷுங்க. பொதுவாக ஃபண்ட் அப்படின்னா சேஞ்சஸ் இன் த ஒர்க்கிங் கேபிட்டல் ஆர் வெதர் த ஒர்க்கிங் கேபிட்டல் நீட்ஸ் கேன் பி ஃபுல்ஃபில்ட் or wrongly we use the long term requirement
லாங் டேர்ம் ஃபண்ட்ஸை வந்து தெரியாமல் ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட்ஸுக்கு பண்ணிட்டோம் அப்படின்னா ஓவர் கேபிட்டலைசேஷனாவோ அண்டர் கேபிட்டலைசேஷனாவோ வந்துடும். அப்போ ஒர்க்கிங் கேபிட்டல் ஆஃப் பிஸ்னஸும் ஹவு பெஸ்ட் த ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட்டை மீட் பண்ண போகிறோம் அப்படின்றதான் ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். முக்கியமான டிஃபரன்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கேஷ் பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு உபயோகரமாக இருக்கும். ஆனால் ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் வந்து கேபிட்டல் பட்ஜெட்டிங் ப்ரிப்பரேஷனுக்கு உபயோகரமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, த இன்ஃப்ளோ ஆஃப் கேஷ் மே பி இன்ஃப்ளோ ஆஃப் ஃபண்ட்ஸ், பட் இன்ஃப்ளோ ஆஃப் ஃபண்ட்ஸ் மே நாட் பி நெசசரிலி பி தி ஃப்ளோ ஆஃப் கேஷ். கேஷ் வந்தால் அது ஃபண்டாக இருக்கலாம், ஆனால் எல்லா ஃபண்டுமே கேஷாக இருக்காது அப்படின்றதான் இந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸும் ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கும். இப்போ நீங்கள் இந்த ரிசல்ட்ஸின் பார்த்துட்டிங்கன்னா அந்த அவுட்ஃப்ளோ ஆஃப் ஃபண்ட்ஸ் அப்படி இல்லை, இந்த நான் கேஷ் ஐட்டம் எடுத்துக்கணும். நான் திரும்ப ரேஷியோ அனாலிசிஸ்லையும் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்லையும் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, உங்களுக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் கண்டுபிடிக்க தெரிஞ்சாலே ஈஸியாகிடும். எப்படி வந்து கிராஸ் ப்ராஃபிட்டில் இருந்து ஃபினான்ஷியல் எக்ஸ்பென்சஸை தவிர்த்து மித்த எக்ஸ்பெண்டிச்சரை வச்சு நம்ம ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கலாம். இன்னொரு வே, நெட் ப்ராஃபிட்டில் இருந்து ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸை கூட்டிகிட்டு ஆப்ரேட்டிங் இன்கம்மை கழிச்சிடணும். நான் சொன்ன அந்த 5 விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். 1, இன்ட்ரெஸ்ட், டிவிடெண்ட், ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஆன் சேல் ஆஃப் அசெட்ஸ், ஃபினான்ஷியல் எக்ஸ்பென்சஸ், பேங்கிங் எக்ஸ்பென்சஸ், நான் கேஷ் ஐட்டம்ஸ் சச் அஸ் டெப்ரிசியேஷன், ப்ரொவிஷன்ஸ். இந்த விஷயங்களை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இது போக ரீஃபண்ட் ஆஃப் டேக்ஸு, ப்ராஃபிட் ஆன் ரீவேல்யூஷன், இதை மட்டும் நீங்கள் கன்சிடர் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக நீங்கள் என்ன செஞ்சிடலான்னா ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆப்ரேஷனை கண்டுபிடிச்சிடலாம். நெட் ப்ராஃபிட்லேருந்து ஈஸியாக அந்த நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸை கூட்டிகிட்டு நான் ஆப்ரேட்டிங் இன்கம்மை கூட்டிக்கணும். திரும்ப சொல்கிற விஷயம் இதுதான். உங்களால் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டாகவும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் உள்ள 2 காம்பனன்ட் சொன்னேன். சோர்சஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் ஃப்ரம் நான் ஆப்ரேட்டிங் இன்கம், இன்னொன்று வந்து அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஷெட்யூல் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னா ரொம்ப நான் சொன்ன மாதிரி ஒரு 7 ஐட்டம் இந்த கரண்ட் அசெட்ஸில் இருக்குது. மெயினாக அது நீங்கள் இந்த ஆர்டரில் ஞாபகம் வச்சுக்கணும். நான் சொன்ன ஆர்டரில் கேஷு, பேங்க்கு, ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், டெட்டாஸ், பில்ஸ் ரிசீவபிள், ஸ்டாக் இன் ட்ரேட் அண்ட் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ். கரண்ட் லயபிலிட்டிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா சன்ட்ரி கிரெடிட்டாஸ், பில்ஸ் பேயபிள், அடுத்து பேங்க் ஓவர் டிராஃப்ட் அண்ட் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ். இந்த 4 தான். இதிலுடைய சேஞ்சஸை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல் நமக்கு கிடச்சிரும். அதுக்கப்புறமா ஈஸியாக நம்ம இந்த ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ரைட், இப்போது ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் எப்படி பெனிஃபிட் கிடைக்கிது அப்படின்னா, டு நோ லிக்விடிட்டி ஸ்ட்ரெயின், அந்த ஃபினான்ஷியலி வெதர் வி ஆர் ஸ்ட்ராங் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறோம். டு மீட் இட்ஸ் ஷார்ட் டேர்ம் சால்வன்சி பொசிஷன். அடுத்து டு நோ எனி ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸ் ஷுட் நாட் பி யூஸ்டு ஃபார் லாங் டேர்ம் ஃபண்ட்ஸ். நம்ம வந்து வேறு லாங் டேர்ம் ஃபண்ட்ஸில் இருக்கிறத நாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ சோர்சஸ் ஆஃப் ஃபண்ட்ஸில் முக்கியமாக என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்துடலாம். அதாவது இஷ்யூ ஆஃப் கேபிட்டல், இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ், சேல் ஆஃப் அசெட்ஸ், இது போக ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆப்ரேஷன். இந்த 3 தான். ஃபண்ட் ஃப்ரம் ஆப்ரேஷன் அப்படின்னா நான் சொன்ன ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட், அது போக சேஞ்சஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல் பொசிஷன். அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ்னால் அப்படியே திருப்பி போட்டுக்குங்க. இப்போ நம்ம கேபிட்டல் பண்ணோம். இப்போ சப்போஸ் வந்து கேபிட்டலில் வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல்னால் என்ன செய்வோம், ரீபே பண்ணுவோம் அல்லது ரெடம்ஷன் பண்ணுவோம். ரெடம்ஷன் ஆஃப் ஷேர்ஸ், பையிங் ஆஃப் எனி ஃபிக்ஸட் அசெட்ஸ், எனி நான் கரண்ட் அசெட்ஸ், ரீபேமெண்ட் ஆஃப் லோன், பேயிங் ஆஃப் டிவிடெண்ட், டேக்ஸஸ், இதெல்லாம் எடுத்துக்கலாம். இது போக இந்த ஃப்ளெக்சிபிள் சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் டு மீட் ஒர்க்கிங் கேபிட்டல் நீட்ஸ், இதை மட்டும் எடுத்துக்கணும். அப்போது இந்த ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் முழுக்க இந்த ஃபண்ட் அப்படின்னு சொல்கிறது ஒர்க்கிங் கேபிட்டல் தான். ஒர்க்கிங் கேபிட்டல்னால் டு மீட் டே டு டே எக்ஸ்பெண்டிச்சர். இந்த டே டு டே எக்ஸ்பெண்டிச்சரை மீட் பண்ணக்கூடிய ஸ்டேட்மெண்ட் தான் இந்த ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். கேஷ் ஃப்ளோ அப்படின்றது ஒரு ஸ்மால் டேர்ம், ஃபண்டுங்கிறது பெரிய டேர்ம். ஏன்னா ஃபண்டுக்குள்ளே கேஷும் அடங்கியிருக்கு. கேஷ் இஸ் ஒன் ஆஃப் த ஃபண்ட். அதே மாதிரி கேஷ் இன்ஃப்ளோ எல்லாமே ஃபண்டுன்னு சொல்லலாம். ஆனால் ஃபண்டு வர்றது எல்லாமே அதை வந்து கேஷ் இன்ஃப்ளோவாக நம்ம எடுத்துக்க முடியாது. இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்சஸை நீங்கள் வந்து கொஞ்சம் ஈஸியாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கொஸ்டின்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எது வந்து சோர்ஸஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ்னு கேட்கலாம், எது அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ்னு கேட்கலாம். இது போக இந்த சோர்ஸஸ் அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸை வச்சுக்கிட்டு சேஞ்சஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல் பொசிஷன்ஸ் கேட்கலாம். தம்ப் ரூல் ஃபார் ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட் இஸ் 2:1. இதை நீங்கள்
மறக்காதீங்க. எந்த கம்பெனியில் வந்து 2:1 அப்படின்ற ரேஷியோவில் கரண்ட் அசெட்ஸும் கரண்ட் லைபிலிட்டிஸும் வச்சுக்கிறாங்களோ தே கேன் கெட் ஈஸிலி ஃபைனான்ஸ் ஃப்ரம் பேங்க்ஸ். அந்த பேங்க்ஸ் வந்து பேலன்ஸ் ஷீட்டை பார்க்கும்போது இந்த ரேஷியோ அனாலிசிஸ் அப்படின்ற மேத்தமெட்டிக்கல் டூல்ஸ் யூஸ் பண்ணி அவங்களுடைய பொசிஷனை ஷார்ட் டேர்ம் பொசிஷனை லாங் டேர்ம் பொசிஷனை பார்க்கும் பொழுது இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட்ஸை பார்ப்பாங்க. இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட்ஸ் டு மீட் டே டு டே எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லுவோம். கரண்ட் அசெட்ஸுக்கும் கரண்ட் லைபிலிட்டிஸுக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ் தான். அப்போது இந்த ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது ஷெட்யூல் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல். இந்த ஒர்க்கிங் கேபிட்டலினுடைய சேஞ்சஸ் எப்படி இருக்குது, whether we are able to pay short term solvency position, இந்த ரெண்டையும் பற்றி சொல்கிறது தான் இந்த ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். உங்களுக்கு இந்த ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் சோர்ஸஸ் என்னென்ன அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன், அப்ளிகேஷன் என்னென்னு கொடுத்துருக்கேன். இது போக அந்த நான் கேஷ் ஐட்டம் அவுட்ஃப்ளோ ஆஃப் ஃபண்ட்ஸில் என்னென்ன நான் கேஷ் ஐட்டம் வருது அப்படின்றதையும் கொடுத்துருக்கேன். இதை வச்சுக்கிட்டு உங்களுக்கு சிம்பிளாக நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். தியரிட்டிக்கலாக தான் நிறைய கொஸ்டின்ஸ் நீங்கள் வருது பார்த்திங்கன்னா தெரியும். நான் ஏற்கனவே சொன்னது போல் நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த ப்ளூ பிரிண்ட்டில் சொன்ன மாதிரி ஒவ்வொரு சாப்டர்லையும் வெயிட்டேஜ் எவ்வளோ கொடுத்துருக்குன்னு நீங்கள் இன் பர்சனாக 2002 இருந்து கிட்டத்தட்ட இப்போ 2017 வரைக்கும் உள்ள கொஸ்டின்ஸை அனலைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த கீ பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இது வரைக்கும் எங்களுடைய டிஸ்கவர் யுவர் செல்ஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே தர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய டிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் சொல்லுங்கள். இது போக நமக்கு +2 காமர்ஸ் அக்கௌண்டன்சி போன்ற பாடங்களுக்கான விளக்கங்களும் குறிப்புகளும் இனிமேல் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்லுங்கள். நீங்கள் இந்த வரக்கூடிய 2021 டிஆர்பி போட்டித் தேர்வில் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று கடினமாக உழைக்க வேண்டும். அவ்வாறு உழைக்கும் பொழுது இந்த டிப்ஸ் உங்களுக்கு உபயோகரமாக இருக்கும். மீண்டும் அடுத்த சாப்டர்ஸில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது டிஸ்கவர் யுவர் செல்ஃப் சேனல். நன்றி, வணக்கம்.